தினம் ஒரு விஐபி பகுதியில் காணொலி வாயிலா நம்மோடு இணைந்திருக்கும் பிரபலம் யார் தெரியுமா? கல்லூரி பேராசிரியா பணியை தொடங்கி அரசியல் மீது கொண்ட ஆர்வத்தால பேராசிரியர் பணியை விடுத்து இஸ்லாமிய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த ஒரு நபர். பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். அது மட்டும் இல்லாம மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் கூட. ஜவாஹிருல்லா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில உங்களை பார்த்ததுல மிகவும் மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. வெரி குட் மார்னிங் சார். அடுத்ததா கேள்விக்குள்ள போகலாம். நீங்க அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி கல்லூரி பேராசிரியரா இருந்தீங்க. அதை ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தீங்க. உங்களோட அரசியல்ல ஈர்த்ததற்கு என்ன காரணம்? எப்படி இந்த அரசியல் பயணம் தொடங்குச்சு? மாணவ பருவத்திலிருந்தே சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். மாணவர் இயக்கத்தில் இருந்திருக்கிறேன். அதன் மூலமாக மாணவர்களுடைய நலன்களுக்காக உரிமைகளுக்காக பாடுபட்டிருக்கின்றேன். அதன் தொடர்ச்சியாக நான் 1985 வாணியம்பாடியில் உள்ள இஸ்லாமியா கல்லூரியில் கல்லூரி ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். அப்போதும் தொடர்ச்சியாக பல்வேறு வகையான சமூக பணிகளை செய்து வந்தேன். 1995 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. அப்போதிருந்தே தொடர்ச்சியாக சமூக ரீதியான பணிகளை நாங்கள் செய்து வந்தோம். 2009 ஒரு அரசியல் கட்சி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இன்ன பிற சட்டமேற்றக்கூடிய உள்ளாட்சி மன்றம் உள்ளிட்ட சட்டமேற்றக்கூடிய அவைகளில் பிரதிநிதித்துவம் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு அதன் காரணமாக 2009 ராஜினாமா அல்ல, விருப்ப ஓய்வு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில் 25 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு விருப்ப ஓய்வு பெற்று முழு நேரமாக அரசியல் ரீதியான சமூக ரீதியான பணிகளை செய்து வருகிறேன். சார், இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா பீரியட்லயும் எம்எல்ஏவா இருந்தீங்க, இப்பவும் எம்எல்ஏவா இருக்கீங்க. ஜெயலலிதா ஆட்சி வெர்சஸ் ஸ்டாலின் ஆட்சி, எப்படி நீங்க இதை ஒப்பிடுறீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் இதுல? அதாவது அந்த காலகட்டம் வேறு, இப்போது உள்ள காலகட்டம் வேறு. இரண்டையும் ஒப்பிட முடியாது. அன்றைய காலகட்டத்தில் ஒன்றியத்தில் இருந்த அரசு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர் மனப்பான்மையில் இருக்கலை. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நம்முடைய தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்றது. எனவே இரண்டு பேரையும் ஒப்பிடுவது என்பது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் இருவருமே என்னுடைய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் 1999 முதலாக முஸ்லீம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சென்னை கடற்கரையில் ஜூலை 4, 1999 முஸ்லீம்களின் வாழ்வுரிமை மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். அதற்காக வேண்டி செல்வி ஜெயலலிதா அவர்களை அழைப்பதற்காக, அப்போது அவர் முதலமைச்சர் அல்ல, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், அழைக்க சென்றோம். நாளைக்கு நான் வருவது பற்றி குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னார். ஆனால் அங்கிருந்து நாங்கள் போயஸ் கார்டனிலிருந்து ஐயா மூப்பனார் அவர்களை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்த நேரத்தில் தொலைபேசியில் அழைத்து நான் மாநாட்டில் பங்கு கொள்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டார். அதே போன்று தற்போதைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு கோரிக்கைகளை, உதாரணமாக சொல்லணும்னா இஸ்லாத்தை தழுவக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதர்ஸ், அதாவது மற்றவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் மற்ற மதங்களுக்கு தழுவக்கூடியவர்களுக்கு அந்த நிலை இல்லை. எனவே இதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் சட்டமன்றத்தில் வைத்தவுடன் உடனடியாக என்னை அழைத்து அது தொடர்பான விவரங்களை எல்லாம் கேட்டு உடனடியாக ஒரு சட்ட முன்வடிவு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அந்த சட்டமாகவும் நிறைவேற்றப்பட்டது. இரண்டு பேரும் என்னிடம் நல்ல பரிவுடனும் பாசத்துடனும் பழகி வருகிறார்கள்.
சார், அதே போல நீங்க சமூக நீதிக்காக மட்டும் குரல் கொடுக்கும் நபர் இல்ல, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். ராமநாதபுரத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்திருக்கு. இதுக்கு விவசாயிகளும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் தங்களோட கவலையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஆதரவு கொடுக்க ஒரு நபரா இந்த அனுமதியை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக தன்னோட வாக்குறுதியை மீறிட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் மீத்தேன், ஹைட்ரோகார்பன் போன்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு நாசகர திட்டத்துக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. அதை வலியுறுத்தி நான் சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன். ராமநாதபுரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஹைட்ரோகார்பன் திட்டத்துக்கு அனுமதி கொடுத்ததாக வந்த செய்தியை தொடர்ந்து நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டேன். உடனடியாக அரசு சார்பில் சுற்றுச்சூழல் துறையையும் பார்த்து வரக்கூடிய நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அப்படியான எந்த ஒரு அனுமதியும் நாங்கள் கொடுக்கவில்லை, அனுமதிக்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்தி விட்டார். எனவே தமிழ்நாடு அரசு அதில் உறுதியாக இருக்கின்றது என்பது அந்த நிதியமைச்சர் அவர்களுடைய அறிக்கையிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. ஒன்றிய அரசாங்கம் இது போன்ற திட்டங்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது. அதே போல தமிழ்நாடு அரசும் விழிப்புடன் இருந்து இது போன்ற ஒரு நாசகர திட்டங்கள் நீண்ட நெடிய காலம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை, குறிப்பாக வேளாண்மையை, அதே போல குடிநீர் ஆதாரத்தை பாதிக்கக்கூடிய மீத்தேனாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, அதை அனுமதிக்க கூடாது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அனுமதித்தால் அதை கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம். சார், அதே போல திமுக மாதிரியே தாவேக தலைவர் விஜயும் பாஜக எதிர்ப்புல கடுமையா இருக்காரு. கடுமையான விமர்சனங்களையும் பாஜக மேல முன்வைக்கிறாரு. அப்போ சிறுபான்மையினோர வாக்குகள் தாவேக பக்கம் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? அதாவது முதல் முறையாக அவர் தேர்தலை எதிர்கொள்ள போகிறார். ஒரு சினிமா நட்சத்திரம் என்ற அடிப்படையில் அவர் பொதுக்கூட்டங்களுக்கு போகும்போது மக்கள் அந்த பொதுக்கூட்டங்களுக்கு வருவது இயல்பான ஒரு செய்தி. ஆனால் அவர் பாஜகவை விமர்சிக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த சிந்தனையோ அதே போல் ஒரு கொள்கை ரீதியான புரிதலோ அவருக்கு இருப்பதாக நான் காணவில்லை. நீங்கள் குறிப்பிடுவது போல பாஜகவை அவர் மிக கடுமையாக விமர்சிக்கவில்லை. அதெல்லாம் ஒரு மேம்போக்கான ஒரு விமர்சனமாகத்தான் பார்க்க முடிகின்றது. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை பற்றி, அதாவது மக்களை பாதிக்கக்கூடிய, எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் தற்போது சார் என்று சொல்லக்கூடிய ஷார்ட் இன்டென்சிவ் ரிவிஷன், சுருக்க தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை, அது பீகாரில் பல லட்சம் மக்களுடைய வாக்குரிமையை பறித்திருக்கிறது. அது தமிழ்நாட்டிலையும் நடத்தப்போவதாக ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இதை பற்றியெல்லாம் ஒரு விமர்சனத்தை விஜயிடமிருந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக சிறப்பான முறையில் ஒரு ஆட்சியை தந்திருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியினால் பலனடைந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியினுடைய பலன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு வகையில் சென்றடைந்திருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் மகளிருடைய விடியல் பயணமாக இருக்கட்டும், மகளிருக்கு மாதந்தோறும் கிடைக்கக்கூடிய உரிமை தொகையாக இருக்கட்டும், மாணவ மணிகளுக்கு படிப்பதற்காக உயர்கல்விக்காக அளிக்கப்படக்கூடிய அந்த உதவித்தொகையாக இருக்கட்டும், தாய்மானவர் திட்டமாக இருக்கட்டும், இப்படியாக பல்வேறு வகையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அரசாங்கத்தினுடைய பலன் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு நல்லாட்சி நடைபெற்று வருகிறது. எனவே சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, அனைத்து மக்களும் இந்த ஆட்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அடுத்த ஆண்டும் மீண்டும் இரண்டாவது முறையாக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கள நிலவரம். சார், அதே மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள் ஒற்றுமையா இல்ல, ஆளுக்கு ஒரு திசையில செயல்படுறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் நிலவுது. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இதெல்லாம் தவறாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்திகள். அதாவது நம்முடைய நாடு ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் அமைப்புகளை தொடங்கலாம்.
அமைப்பு தொடங்குவதற்கு தேவை ஒரு லெட்டர் பேடும் ஒரு ரப்பர் ஸ்டாம்பும் தான். ஆனால் இப்படி பல அமைப்புகள் தொடங்கப்பட்டாலும் அவை மக்கள் செல்வாக்கு பெற்று இருக்கின்றதா என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நிச்சயமாக ஒருமுக நிலைப்பாட்டை எடுத்து தான் கடந்த காலங்களிலிருந்து தொடர்ந்து பயணித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பல அமைப்புகள் முஸ்லீம் அமைப்புகள் இருந்தாலும் கூட மக்களுடைய சிந்தனை ஒருமுகமாக தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி தொடர வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைத்து மக்களுக்கு மத்தியிலே நிலவக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைத்து இந்த நாட்டை ஒருமுக ஆட்சியின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய பாஜக அதை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக சரியான ஒரு பாடத்தை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி சிறுபான்மை மக்கள் அல்ல அனைத்து மக்களும் கொடுப்பார்கள். அதில் முஸ்லீம் அமைப்புகள், மக்கள் ஆதரவு பெற்ற முஸ்லீம் அமைப்புகள் எல்லோரும் ஒரே வரிசையில் தான் இருக்கிறார்கள். சார், இன்னைக்கு தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நிறைய விஷயங்களை பற்றி பேசுனீங்க. நிகழ்ச்சியில் கலந்தமைக்கு நன்றி சார். நன்றி.